அவள் வளர்த்த மூதாட்டி அவ்வைக்கு என் முதல் வணக்கம். இவ்வகைக்கு என் இரண்டாம் வணக்கம். எனக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால் அறிவியலும் ஆன்மீகமும் ஆகும். உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நம் முன்னோர்கள் பல வழிகளை உருவாக்கியுள்ளார்கள். உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நம் முன்னோர்கள் பல வழிகளை உருவாக்கியுள்ளார்கள். மனிதன் எதற்கு அதிகமாக பயன்பட்டானோ, எதை அதிகம் மறுத்தானோ அங்கேயே அவனுக்கான ஆரோக்கியத்திற்கான வழியையும் வைத்திருந்தார்கள். அந்த இடம்தான் அறிவியலும் ஆன்மீகமும் வந்து சேரும் கோவில்கள். நம் தினசரி செய்யும் செயலிலும் பல உடற்பயிற்சிகளும் கூட வைத்திருந்தார்கள். இன்றைய பல கோயில்களில் பின்பற்றப்படும் பிரார்த்தனை முறைகளிலும் பரிகார முறைகளிலும் கூட வைத்திருந்தார்கள். மரங்களை வழிபட்டு வந்ததை பல வரலாற்று சான்று கொண்டு அறியலாம். இந்த மரபு இன்றும் நம்மிடையே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மரங்களின் அரசனாக கருதப்படும் இந்த அரச மரத்தின் வேர் பகுதியில் பிரம்மாவும், உச்சியில் நடுப்பகுதியில் திருமாலும், உச்சியில் ஈசனும் அருள் புரிவதாக புராணங்கள் கூறுகின்றன. இது ஒரு ஆன்மீக நம்பிக்கையாக இருந்தாலும் இதற்கு பின்னால் பெரும் அறிவியல் ஒளிந்திருக்கிறது. ஆடி மாதம் பன்றியம் மற்றும் வைரஸ்கள் காற்றில் பரவும். இதனால் மென்மை போன்ற நோய்கள் வேகமாக பரவுகிறது. இதிலிருந்து தற்காத்துக் கொள்ளவும் நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் சரியான தடுப்பு மருந்து கேழ்வரகு கூழ்தான். மக்கள் என்று ஆராய்ந்து வாழ்ந்த நம் முன்னோர் மக்கள் அனைவரும் குடிக்க வைக்க அம்மனுக்கு கூழ் ஊற்றி பிரசாதமாக கூழை வைத்தனர். ஆடி மாதம் கூழ் ஊற்று பழக்கம் மட்டும் இல்லாமல் இருந்தால் உணவை மறந்திருப்போம். இரண்டு புறங்களுக்கு இடையே குங்குமம் வருவதால் நம் உடலில் உள்ள சக்தியை தக்க வைத்து வினாவினை தருகிறது. இவ்வாறு பல மருத்துவ குணங்களை கொண்டது நமது ஆன்மீகம். இவ்வாறு பல அறிவியல்